அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுவேங்க. ஒரு முக்கியமான பதிவு. என்னோட வண்டிக்கு வந்து பெர்மிட் ரினியூவல் பண்ணுறதுக்காண்டி நம்ம வாடிப்பட்டி ஆடியோ போய் வாடிப்பட்டி ஆடியோ என்னோட வண்டி. வாடிப்பட்டி ஆடியோவில் போய் அந்த சூப்பரன் சார் வந்து என்னோட அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து சீல் வச்சு கையெழுத்திட்டு மதுரை நார்த்துக்கு அனுப்பிச்சுட்டாரு. மதுரை நார்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அலக்கழிக்க முடியுமோ அவ்வளோ அலக்கழிக்கிறாங்க. இது வந்து எந்த நிலைப்பாட்டில் மதுரை நார்த்து ஆடியோ இருக்காங்கன்னு தெரியல. ஒன்று, நம்ம டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சரிபார்த்து நீங்கள் வந்து பெர்மிட் ரினியூவல் பண்ணுறதுக்கு தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புவார் இங்கே இருக்க சூப்பரண்டு. அங்கே போய் கவுண்டர் நம்பர் 4 தபால் அலுவலர் பதிவு தபால் அலுவலர் அவர்கிட்ட போய் கொடுக்குறோம். அவர் மறுபடியும் கவுண்டர் 6 அனுப்புறாரு, கிளர்க்கு அனுப்புறாரு. கிளர்க்கு எல்லா ஆவணங்களும் சரியா இருக்கு. ஆனால் எப்படியா இதில் அலைய வருது, இவங்க எப்படி டேரெக்டாக வந்து வாங்கலாம் அப்படின்னு புரோக்கருக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி செயல்படுறாங்கிறது தான் குற்றச்சாட்டு. புரோக்கருக்கு ஆதரவாக செயல்படும் வண்ணமாக அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்து இல்லை உங்கள் அதாவது பெர்மிட் வந்து காலாவதியான பெர்மிட் நச்சு என்னன்னா பெர்மிட் முடிஞ்சு நம்ம ஹாஸ்பிட்டல் வச்சு அதை பண்ண முடியல, ஃபைனான்ஸ் என்ன செய்ய முடியல. அப்புறம் என்ன உள்ள கொடுத்தாச்சு. காலாவதியான பெர்மிட்ல அந்த 5 வருஷம் கொடுத்த பெர்மிட்ல சீல் கீழே வச்சு போட்டா மேலே விட்டாங்க. அந்த பெர்மிட் வந்து லைவ்ல கூட காலாவதி ஆச்சு. அப்புறம் சூப்பர் பாருங்க, சூப்பர் சார் போய் இல்லையே இந்த பெர்மிட் வந்து ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னாரு. அனைத்து ஆதார் கார்டு, ஓட்டு கார்டு, பான் கார்டு